வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்திருக்கு இந்திய உச்சநீதிமன்றம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2017 வீட்டுக்கு வெளியில விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு குழந்தை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் 6 வயசு குழந்தை வந்துட்டு அதே அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒருத்தரால வந்துட்டு கடத்தி பாலியல் துன்புறுத்தல் பண்ணப்பட்டு அதுக்கப்புறமா எரிச்சு கொல்லப்படுது ஒரு குழந்தை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த குழந்தைய கொன்ன கேஸ்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பையன் இருக்கார் இல்லையா, அந்த பையனை வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்துட்டு அவர் உள்ள தள்ளுறாங்க. அதுக்கப்புறமாவும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பையன் ஜாமீன்ல வெளியில வரான். அப்படி ஜாமீன்ல வெளியே வந்தவன் மறுபடியும் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பெத்த சொந்த அம்மா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கழுத்தறுத்து கொலை பண்றான். கொலை பண்ணிட்டு மும்பைக்கு ஓடி போறான். மறுபடியும் இங்க இருக்கக்கூடிய போலீஸ் மும்பைக்கு போய் அவனை கைது பண்ணிட்டு வருது. கீழமை நீதிமன்றத்தில் அந்த பையனுக்கு தூக்கு தண்டனை அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி தூக்கு தண்டனை வாங்கின ஒரு பையன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு முறையிடுறான். இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இந்த தூக்கு தண்டனை இருக்கு இல்லையா, அதை குறைச்சி கருணை அடிப்படையில் வந்துட்டு குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவனை முழுமையாக விடுதலை பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம். காலையிலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தஷ்வந்தினுடைய விடுதலை அப்படின்றது இருக்கு இல்லையா, பலகட்ட பரபரப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்றுமே தெரியாமல் ஒரு 6 வயசில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை இழந்த ஒரு குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய நீதியா இது. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடூரமான குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா, அவனை நீங்கள் எந்த தைரியத்தில் வந்துட்டு வெளியில விடுறீங்க? ஆல்ரெடி ஒரு குழந்தைய கொண்டுட்டு உள்ள போனவன் வெளியில வந்து பார்த்தோம் அப்படின்னா சொந்த அம்மாவை கொலை பண்றான். அதுக்கப்புறமா மறுபடியும் அவனை பிடிக்கிறீங்க. பிடிச்சி தூக்கு தண்டனை கொடுத்த ஒருத்தனை ஆயுள் முழுக்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மரண தண்டனை, அதாவது ஆயுள் தண்டனை இருக்கு இல்லையா, ஆயுள் தண்டனையை கொடுத்து நீங்க முன்னாடி உள்ள வச்சிருக்கணும். இப்போ இவனை மறுபடியும் சமூகத்துக்குள்ள விடுறதுனால எத்தனை குழந்தைகளுடைய வாழ்க்கை பாதிக்க போகுது, எத்தனை தாய்மாருடைய வாழ்க்கை பாதிக்க போகுது அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்தே ஒரு ரொம்ப பெரிய விவாதமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யார் இந்த தஷ்வந்தினுடைய பின்னணி அப்படின்றது என்ன, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தஷ்வந்த் மாதிரியான காம கொடூரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி இந்த சமுதாயம் என்ன நினைக்குது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, சென்னையில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க. 2 ஃபேமிலிஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 6 வயசு குழந்தை ஒன்று வெளியில விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி விளையாடிட்டு இருந்த குழந்தைய வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு அப்புறமா வந்துட்டு காணும். அதனால பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐயோ குழந்தைய காணமே அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் ஃபுல்லா தேடி பார்க்குறாங்க. அப்பயும் குழந்தை கிடைக்காததுனால போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி கேஸ் கொடுக்குறாங்க, வீட்டுக்கு வெளியில விளையாடிட்டு இருந்த குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போலீஸும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பலகட்ட விசாரணை அப்படின்றதெல்லாம் பண்றாங்க, பல பேர் விசாரிக்கிறாங்க. கடைசியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தஷ்வந்த் இருக்கார் இல்லையா, தஷ்வந்த் இருக்கான் இல்லையா, அவன் தான் இந்த கொலைக்கு காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதோட மட்டும் இல்லாம அந்த குழந்தையினுடைய உள்ளாடை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய பெட்டுக்கு கீழே தஷ்வந்த் ஒளிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா அவனை கைது பண்ணி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதன்மை நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு அவனை ஆஜர்படுத்துறாங்க. வழக்கு விசாரணை அப்படின்றது போது அதுக்கப்புறமா அவனுக்கு தூக்கு தண்டனை அப்படின்றது கொடுக்கப்படுது உயர் நீதிமன்றத்தில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவன் இந்த கீழமை நீதிமன்றத்தில் வந்துட்டு தண்டனை கொடுக்கப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தான் இல்லையா, அப்பயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 90 நாட்களுக்குள்ள வந்துட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலை அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி ஜாமீன்ல வெளிவரான். ஸோ அப்படி ஜாமீன்ல வெளிவந்தவன் தன்னுடைய அம்மாவான சரளாவை பார்த்தோம் அப்படின்னா கொலை பண்றான். கொலை பண்ணதோட மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 25 பவுன் நகையோட மும்பைக்கு ஓடி போயிடுறான். ஸோ இங்க இருந்து தமிழ்நாடு போலீஸ் பார்த்தோம் அப்படின்னா மும்பைக்கு போய் அவனை கைது பண்ண முயற்சி பண்ணும்போது அவன் தங்கியிருந்த ஹோட்டல் இருக்கு இல்லையா, அங்கிருந்து போலீஸ்ல தப்பிச்சு வர்றதுக்கான முயற்சிகள் அப்படின்றதெல்லாம் ஈடுபட்டிருந்தான். இந்த 2017 காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின ஒரு வழக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் போலீஸ்ல இருந்து அவன் தப்பிச்சோட ட்ரை பண்ண வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த காலத்தில் வெளியாகி ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உயர்நீதிமன்றத்தில் போகும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மரண தண்டனை அப்படின்றத தஷ்வந்துக்கு உறுதிப்படுத்துறாங்க. அவனுக்கு மரண தண்டனை தான் சரியான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை பறிகொடுத்தவங்களா இருந்தாலும் சரி, இல்ல சமூகத்துல வந்துட்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க பாதுகாப்புக்காக யோசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த மரண தண்டனையை உடனடியாக நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்
இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் அவங்க அப்பீலுக்கு போகிறாங்க தஸ்வந்த் சைடு வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கருணை அடிப்படையில் என்னுடைய மரண தண்டனை அப்படின்றத நீங்கள் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லி இந்த கேஸை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை தஸ்வந்த்துக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தா இந்த கேஸை நாங்கள் எடுக்கவே மாட்டோம், ஆனால் இது மரண தண்டனை அப்படின்றதுனால தான் இந்த கேஸை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை எடுத்த உச்சநீதிமன்றம் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிசிடிவி காட்சிகள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு தெளிவாக இல்லை. ஸோ அந்த சிசிடிவி காட்சிகள் இருக்கிறது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தஸ்வந்த் இருக்கார் இல்லையா, தஸ்வந்த் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஎன்ஏ இருக்கு இல்லையா, டிஎன்ஏவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் ஆகலை. அதனால வந்துட்டு தஸ்வந்துக்கு தூக்கு தண்டனையை நாங்கள் நிறுத்தி வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் உடனடியாக அவரை ரிலீஸும் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு எவ்வளவு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்றத அந்த கேஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே சிசிடிவியில் இருக்கிறது வந்துட்டு அந்த தஸ்வந்தா இல்லாமல் இருக்கலாம், உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கலாம், டிஎன்ஏ மேட்ச் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க அம்மாவை கொண்டது தஸ்வந்த் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா, அதுக்காக அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல தான் அவங்க அப்பாவும் பிறல் சாட்சியாக மாறிட்டாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ ஜாமீனில் வந்து கொலை பண்ணதுக்கு அப்புறமா மகனுக்கு எதிராக சாட்சி சொன்ன அவங்க அப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிறல் சாட்சியா மாறுறாரு. ஸோ அவர் அப்படி பிறல் சாட்சியா மாறினது தான் இந்த வழக்கினுடைய இவ்வளோ பெரிய திருப்பத்துக்கும் காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மகனை காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கத்தில் பண்ணாரா இல்லை பயத்தில் பண்ணாரா அப்படின்லாம் தெரியல. ஆனால் மறுபடியும் மிக கொடூரமான ஒரு மிருகத்தை இந்த சமுதாயத்துக்குள்ள ஊடுருவதற்கு அவங்க அப்பாவும் ஒரு காரணம் ஆயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால தான் இந்த மாதிரியான வழக்குகள் இருக்கு இல்லையா, குழந்தைகளுக்கு அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு எதிரான வழக்கு அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா சட்டத்தில் இருக்க ஓட்டையை வச்சு அவங்க தப்பிக்கிறதுக்கு முன்னாடி குற்றம் நிரூபிக்கப்படுது அப்படின்ற பட்சத்தில் 24 மணி நேரத்தில் அந்த மரண தண்டனையாக இருந்தாலும் சரி இல்லை அதிகபட்ச தண்டனையாக இருந்தாலும் சரி 24 மணி நேரத்தில் வந்துட்டு நிறைவேற்றப்படணும். அப்படி நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் குற்றவாளிகளுக்கு பயம் இருக்கும், இந்த மாதிரியான குற்றங்கள் அப்படின்றது குறையும் அப்படின்னு சொல்லியும் பல பேர் சோஷியல் மீடியாஸில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த தஸ்வந்த் கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.